கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் என்னை தெரிந்து கொண்ட ஐயாவுக்கும் அண்ணனுக்கும் நன்றி ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் முடிந்தது யோவான் 19:30 அந்த வசனத்துக்காக சக அம்மா ஜெபிப்பார்கள். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பசுத்தமான நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த புனிதமான நாளுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளை கூட ஆண்டவரே ஜெபிக்க கொடுத்த பாஸ்டாய குடும்பத்துக்காக கொடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த 5 வார்த்தை பேசின மக்களப்பா நீ ஆசீர்வதித்தப்பா நன்றி. இந்த 6வது வார்த்தை பேச போகிற மகனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகனை ஆசீர்வதிங்க அப்பா. பேசுறது அந்த மகன் இல்லை டாடி, நீ பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தை மூலியமா ஆண்டவர் ஒரு மக்கள் ரட்சிக்கப்பட நீ உதவி செய்யுங்க. ஆசீர்வதி பலப்படுத்தி ஏசு நம் நல்ல பிதாவே ஆமென். 6வது வார்த்தை முடிந்தது என்று யோவான் 19:30 பேசும்படியாக சீமோனனாவை அழைக்கிறோம். கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சிலுவையில் கோரமான காட்சியை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. அதில் 7 வார்த்தையை பேசியிருக்கிறாரு. அந்த சிலுவை காட்சியை நம்ப இருந்தால் நம்ம எதுவுமே பேசியிருக்க மாட்டோம். ஆனாலும் ஆண்டவர் 7 வார்த்தையை பேசியிருக்கிறாரு. 7 வார்த்தையும் ரொம்ப ஆசீர்வாதமும் நமக்கெல்லாம் வேண்டிய வார்த்தையமாக இருந்தது. இது வரைக்கும் 5 வார்த்தை பேசினாங்க, 5 வார்த்தைக்காக ஜெபிச்சாங்க, 5 வார்த்தை நடத்தினாங்க. எல்லாருக்காகவும் நன்றி. இந்த 6வது வார்த்தை பேசும்படியாக அடியனுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக ஊழியக்கார ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். 6வது வார்த்தை, இயேசு சிலுவையில் முடிந்தது என்று சொன்னார். இந்த முடிந்தது என்ற அந்த வார்த்தைக்காக நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி அனைவரும் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, அந்த மத்தியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மனுஷர்களுக்காக ஆண்டவரே மரித்து உயிர் தெழுந்த ஒரே தெய்வம் நீங்கள் ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை குறித்து அப்பா, உம்மை குறித்து நாங்கள் பேச ஆண்டவரே எங்களை இந்த நாளில் கொண்டு வந்துடுறே உமக்கு நன்றி ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் எத்தனையோ சேனங்கள் ஆண்டவர் வீணாய் கழித்து கொண்டு இருந்தாலும் தகப்பனே உண்மை மாத்திரம் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவரே, உண்மை உயர்த்தவும் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்துடுறே உமக்கு நன்றி ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இதை இந்த வார்த்தையை பேசாப்பா அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு மனதில் பதியும்படிக்க ஆண்டவரே மே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ரட்சகர் இயேசு முன் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆமென். படிங்க. ஆமென். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு நீதிமொழிகள் 23:18 சொல்லியிருக்குது. அதுபோல் எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு வேண்டும். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும்னு ஒரு வசனம் இருக்குது. எந்த ஒரு காரியம் ஆரம்பம் பண்ணினாலும் எந்த ஒரு காரியம் துவக்கம் பண்ணினாலும் அதற்கு ஒரு முடிவு நிச்சயமாக இருக்கணும். முடிவு இருந்தால் தான் ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை முடித்த பிறகு தான் அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அது பாதியில் விட்டுட்டு போனால் அது ஆசீர்வாதமாக இருக்காது, பிரயோஜனமாக இருக்காது. அதுபோல தான் ஆண்டவர் கூட சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் முடித்தார். அவர் பிறந்து 33 வருஷம் பூலோகத்தில் இருக்கும்போது அதிசயங்கள் அற்புதங்களை செய்து முடித்தார். வியாதிகளிலிருந்து சுகத்தை கொடுத்து முடித்தார். அநேக பாடுகள் நம்மளுக்காக பட்டார். நம்ம மனுஷர்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள் வாழணும் அப்படின்னு அவருக்கு ஒரு முன்மாதிரியை அவர் முடித்து கொடுத்தார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவத்தால் நாம் எப்படி மேற்கொள்ளணுன்ட்டு அவர் வாழ்ந்து முடித்து காட்டினார். அதுக்காக அவர் எல்லா பாடுகளையும் படித்தார். வேதனைகளுக்காக முடிவு, பாடுகளிலிருந்து முடிவு, கஷ்டத்திலிருந்து முடிவு, கசப்பிலிருந்து முடிவு, இரத்த சிந்துதலிருந்து முடிவு. எந்த ஒரு பாவம் செய்தாலும் அந்த காலத்தில் ரத்தம் சிந்தணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம மனுஷர் படக்கூடாதுன்ட்டு அவர் நம்முடைய பாடுகளுக்கு நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். எல்லா அடிகளையும் ஏற்றுக்கொண்டார், எல்லா அவமதிப்பையும் ஏற்றுக்கொண்டார். அவர் எத்தனை பேர்கள் துப்பினார்கள், தலையில் கொட்டினார்கள், தலையில் முள்முடி வைத்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள். இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக என்றால் நம்முடைய பாவத்துக்காக. நம்ம இனி பாவம் செய்யக்கூடாது, நம்ம அந்த தப்பை இனி செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார்.
இந்த வெயிலில் அந்த மலை மேலே நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த டைமில் சாதாரண ரோட்டில் நடந்து போகிறதே பெரிய கஷ்டம். ஆனால் அந்த கொல்கத்தா மலையில் ஆண்டவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அங்கே போயிட்டு ரத்தம் சிந்தி ஒரு காயப்பட்டாலே அந்த காயத்தில் வேர்வு பட்டால் ரொம்ப வலிக்கும், எரியும். ஆனால் அவர் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக காயம், அந்த காயத்துலேயும் அவ்வளோ வேர்வை ரத்தம் சிந்தி நமக்காக அவர் மரித்தார். உலகத்தில் எத்தனையோ பேருக்கு மரிச்சிருப்பாங்க, எத்தனையோ சாமியாருங்க மரிச்சிருப்பாங்க, எத்தனையோ தேவதூதர் மரிச்சிருப்பாங்க. ஆனாலும் யாரும் மனுஷர்களுக்காக உயிர் தேர்ந்ததில்லை. தன்னுடைய ரத்தத்தையே தன்னுடைய பலத்தை எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலனும் முடிஞ்சு போகிற அளவுக்கு அவர் தனியை அர்ப்பணித்தார் மக்களுக்காக. அதுதான் அவர் சிலுவையிலே சொன்னார், இதோட முடிந்தது என்று அவருக்கு தெரிந்து விட்டது. கர்த்தர் அவருக்காக கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் எல்லா செயல்களையும் அவர் முடித்து தீரும்படிக்காக அவர் பொறுமையோடு இருந்தார். சத்துரு எப்படி எப்படியோ யோசித்திருப்பான், இவர் அடித்தாக்கா இவர் விட்டு போயிடுவார், மக்களுக்காக நான் போராட மாட்டேன்னு விட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. சத்துரு நினச்சிருப்பான். 40 அடி அடிக்கும்போது கூட என்னால் முடியல அப்படின்ட்டு போயிடுவாருன்னு சத்துரு நினச்சான். சரி, சிலுவை தூக்கின்னு போயிட்டு கொல்கத்தா மலையில் சிலுவையில் அறையும் போது அப்போது அவர் பின்மாற்றத்தில் போயிடுவாருன்னு சத்துருன்னு நினச்சான். ஆனாலும் ஆண்டவர் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றணும், கர்த்தர் வேதத்தில் இருக்கிற வார்த்தையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய முடிவு பறிந்து தன்னுடைய ஜீவன் எல்லாத்தையும் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் எல்லாம் இழந்து போகிறாருக்கு அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அது யாருக்குன்னு சொன்னால் நம்ம இங்கே உட்காந்து இருக்கிற எல்லாருக்கும், எனக்காகவும் உனக்காகவும் ஒவ்வொருத்துக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். இனி நம்ம யாரும் பாவம் செய்யக்கூடாது. இனி நம்ம யாராவது பாவம் செய்தால் நம்ம மறுபடியும் அவரை சிலுவையில் அறியறோன்ட்டு அர்த்தம். அதனால ஒவ்வொருவரும் இதை நினச்சி இனி யாரும் பாவம் செய்யக்கூடாது. அவருடைய வார்த்தை அவர் என்ன சொல்கிறாரோ அது அவருடைய கட்டளை கற்பனை கீழ்ப்படிந்து நடக்கணும். முடிவு பரிந்தும் நம்ம நிலைன்னு இருக்கணும். தானியல் அப்படி தான் சிங்க கபிலி போடணும்னு சொன்னார். நீ ஜெபம் பண்ணி சிங்க கபிலி போட்டுருவேன் அப்படின்னாங்க. ஆனாலும் தானியல் விடாமல் ஜெபிச்சு கொண்டே இருந்தான். சிங்க கபிலி போட்டாலும் பரவாயில்ல, எங்கே போட்டாலும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களும் அப்படி தான் சொன்னாங்க. நீ தேவனை மறுதளிச்சுட்டு போயிடுங்க, இந்த சிலையை வணங்கினீங்கன்னா நெருப்பில் போட்டுருவோன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவர்களும் விடாப்படியாக கர்த்தரையே துதித்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் நெருப்பில் போட்டுருவாங்க கண்டிப்பாக, ராஜா தீர்ப்பு கொடுத்தா அதன் படி தான் செய்வாங்கன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சு அவங்க விடாமல் தேவனையே துதித்து கொண்டு இருந்தாங்க. அதுபோல் நாம்களும் தேவனையை துதித்து கொண்டு இருப்போம். எப்போதும் கர்த்தருக்காக ஜீவனுள்ள நாள் மட்டும் அவருக்காக வாழணும். அவர் ரத்த சிந்தனை நமக்காக என்று விசுவாசிக்கணும். நம்ம அவரை விசுவாசித்தா தான் நாம் பரிசுத்தம் அடைய முடியும். அதே போல் சிம்சோன் கூட அவன் வாழ்க்கையில் ஜீவனுள்ள வாலிப வயசில் எப்படியோ வாழ்ந்தான். ஆண்டவருக்காக எத்தனை பலத்தை பெற்று இருந்தான். ஆனாலும் அவன் கடைசியில் பாவத்தில் விழுந்து அந்த பாவத்தில் விழுந்த நேரத்தில் கூட இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தாவே, இத்தனை நாள் எனக்கு உதவி செஞ்சுங்க, இந்த கடைசி நேரத்தில் நான் உங்களை நோக்கி கூப்பிட்றேன், இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த மண்டபத்தை 2 கைகளாலும் தள்ளி முன்ன உயிரோடு இருக்கிற போது சாவடிச்சு அந்த பலத்தை சாவடிச்சதை காட்டிலும் மறிக்கும் போது கடைசி முடிவு நேரத்தில் அவன் சாவடிச்சு ஜனங்க அதிகம். அதுபோல தான் நாம் கூட நம் கர்த்தரை நோக்கி எப்போதும் நம்மளுடைய முடிவு பருந்தும் அவருக்காக நினைச்சு நிற்கணும். எத்தனை சோதனைகள் உபத்திரங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக முடிவு பரிந்து நாம் நிலைச்சு நிற்கணும். முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது போல நாமும் முடிவு பரிந்து நிலைச்சு நிற்கணும். இந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவருக்காக சோத்தரிக்கிறேன். நம்ம அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இது ஆண்டவர் எங்களுக்காக அப்பா நீர் சிலுவையில் பேசின 6வது வார்த்தை ஆண்டவரே நாங்கள் பேசுக அப்பா சோத்திரம் கிருபை செய்திர நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மோடு நிலைத்து நிற்கும். நாங்கள் முடிவு பறிந்து அப்பா எங்கள் வாழ்க்கை ஆவி ஆத்ம சரித்து ஆண்டவரே உமைக்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே நீ கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உலகத்தில் எத்தனை சோதனைகள் கவலைகள் கண்ணீர்கள் வந்தாலும் அதை மேற்கொண்டு ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கத்தா சிலுவை காட்சியை நாங்கள் கண்முன் வைத்து ஆண்டவரே அதன்படி கத்தா நாங்கள் உமக்கு பயந்து அப்பா நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே சோத்திரம். உடைய ரத்தத்தினால் எங்களுக்காக சிந்தின உடைய விளையாடப்பட்ட ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுங்க ஆண்டவரே. இந்த நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கழுவுங்க, நீர் பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ரட்சகர் இயேசு முன் செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.